ஓகே. சோ உள்ளூர் கலவரம் முடிஞ்சு இப்போ வெளியூருக்கு போவோம். போன வீடியோல நம்ம ஆர்சிபி வின் பண்ணது எல்லாமே அதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல இப்ப அடுத்து நெக்ஸ்ட் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்களுமே ஆக்சுவலா அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் போடலான்னு பார்த்தேன். நிறைய இப்போ இஎஸ்பி எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இந்த வருஷம் தான் நிறைய 200+ ஸ்கோர்ஸ் போச்சு, பேட்டிங் ஆவரேஜ், ஸ்பின் வேரியேஷன் ஆவரேஜ் அவன் ரொம்ப டீப்பா போட்டுருக்கான். எனக்கு அதெல்லாம் போட பிடிக்கும் தான். பட் இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ வேணா போன ஐபிஎல் இப்படி நடந்துச்சு, இந்த கிரவுண்ட்ல வந்து இவ்வளவு ஸ்பின் ஆவரேஜா இவ்வளவு ஸ்பின் டர்னிங் இருந்துச்சு, அதெல்லாம் பேசலாம். இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசி எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்ல. மேபி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது சொல்லுங்க, நான் மேபி ஒரு போஸ்ட் மூலமா கவர் பண்ண முடியுதா பார்க்கலாம். சோ இந்த வீடியோல அகைன் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்குது. இந்தியா வரலன்ற ஒரே காரணத்துக்காக அதை நம்ம புறக்கணிக்க கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க. அப்கோர்ஸ் இந்தியா வந்த அளவுக்கு ஹைப் இல்லதான். பட் அகைன் லார்ட்ஸ்ல நடக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் சம்மர் பிளஸ் லார்ட்ஸ்ல எந்த மேட்ச் நடந்தாலும் எல்லாருமே பார்க்க, கிரிக்கெட் ஃபேன்ஸ், பியூர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்க பிடிக்கும். சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா 2 ஹெவி வெயிட்ஸ் தான் வந்திருக்காங்க. சும்மாலாம் ஒரு ஹைப்பே இல்லாத மேட்ச் எல்லாம் சொல்லிட முடியாது. இந்தியா இருக்க அளவுக்கு இல்ல. பட் இப்போ நம்ம அந்த மேட்ச் ஹைப்பை கொடுத்து நம்ம அந்த மேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அதான் ஸ்ட்ரெயிட்டா ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் விட்டுருக்காங்க தானே? விட்டுருக்காங்க. சீனு நீ ஆமா. படி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் வந்து படிச்சிடுறேன். டெம்பா பவுமா வந்து கேப்டனு, டானி டி சோர்சி, ஏடன் மார்க்ரம், வியான் மல்டர், மார்க்கோ யான்சன், ககிசாரவாடா, கேஷவ் மகாராஜ், லுங்கி இங்கிடி, கார்பின் பாஷ், கைல் வெரைன், டேவிட் பிடிங்கம், ரைஸ்டன் ஸ்டப்ஸ், ரயன் ரிக்கில்டன், செனுரான் முத்துசாமி, டான் பேட்டர்சன். இதுதான் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடு. ஸோ ஆஸ்திரேலியா ஸ்குவாட் ஒரேடியா படிச்சுட்டா எப்படி? இல்ல, ஓகே ஓகே ஓகே. ஸோ பேட் கமின்ஸ் கேப்டன், கேமரூன் கிரீன் ஆஃப்டர் லாங் டைம் அந்த பேக் சர்ஜரிக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்காரு. ஜாஷ் இங்கிலீஷ், மேத்யூ கினிமேன். இது மென்ஷன் பண்ணோம். கேமரூன் கிரீனால பவுலிங் போட முடியாது, வெறும் பியூர் பேட்ஸ்மேனா மட்டும் தான் ஆட முடியும். கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஆக்சுவலா ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க, ஏதோ கொஞ்சம் ஸ்லைட்டா ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் இந்த மேட்சுக்கு, இந்த WTC ஃபைனல்ஸ்க்கு ஒரு பவுலிங் போட போறது கிடையாது. பட் ஆனா ஆக்ஷன்ஸ்க்கு அவர் பண்றது அவருக்குமே பிரச்சனை, ஆஸ்திரேலியாக்குமே பிரச்சனை தான். ஃபார்ம்ல இல்லாத ஒருத்தர் பவுலிங் போடுறது. இல்ல அவனை பிக் பண்ணணும்னா வேற ஒரு இது இருக்கு, நம்ம பேசும்போது பேசலாம். சொல்லு. ஓகே. அதான் பேட் கமின்ஸ் கேப்டன், கேமரூன் கிரீன், ஜாஷ் இங்கிலீஷ், மேத்யூ கினிமன், ஸ்டீவ் ஸ்மித், பிரண்டன் டொகெட், ஸ்காட் போலாண்ட், ஹேசல்வுட், குவாஜா, மானஸ் லபுஷன், மிச்சல் ஸ்டார்க், அலெக்ஸ் கேரி, டிராவிஸ் ஹெட், சாம் கான்ஸ்டாஸ், நேதன் லேன், பியூ வெப்ஸ்டர். இதான் இந்த 2 டீம்ஸோட ஸ்குவாடு. ஐ திங்க் இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஐ திங்க் எக்ஸ்பெக்டட் தான் இது. பட் எனக்கு மட்டும் இருக்கு. இல்ல எனக்கு அதான் இல்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்ப ஜிம்பாப்வே ஸ்குவாட் ஒன்னு விட்டுருக்காங்க. அதுல ஆக்சுவலா வந்து ஒரு 3 பேர் டெபியூ பண்றாங்க. அதுல டெவால்ட் பிரேவிஸும் ஒருத்தன். இந்த ஜிம்பாப்வே சீரிஸ் வந்து WTC ஃபைனலுக்கு அப்புறம் தானே நடக்குது. பிராக்டிஸ் மேட்ச் ஏதோ ஒன்னு விளையாடி இருக்காங்க ஜிம்பாப்வேயோட. அது வார்ம் அப் மேட்ச் விளையாடுனாங்க. இல்ல சவுத் ஆப்பிரிக்கா அது அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கூட சும்மா பாருங்க, அது போட்டிருக்கேன். அது செமையா இருந்துச்சு. அது ஒரு கிரவுண்ட் சொல்றதை விட நம்ம ஊர் கிரவுண்ட் மாதிரி சுத்தி மரம் எல்லாம் இருந்தது. சீனரிக் வியூவா இருந்துச்சு. அது ஞாபகம் இல்ல. பட் அங்க ஆடினாங்க, ஒரு பிராக்டிஸ் மேட்ச் விளையாடினாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஜிம்பாப்வே ஸ்குவாட் ஒண்ணு வந்தது. அதுலதான் டெவால்ட் பிரேவிஸ் பேரை மட்டும் பார்த்தேன். நமக்கு சிஎஸ்கே பிளேயர்னாலே எங்க இருந்தாலும் கண்ணு ஸ்ட்ரைட்டா அங்க போயிடும். சோ அதான் அது மட்டும் பார்த்தேன். அது எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி ஆரம்பிக்க டைம் இல்ல, இன்னும் 3 days தானே இருக்கு WTC ஃபைனல் முன்னாடி. நாங்க ரெக்கார்ட் பண்ண டைம்ல இன்னும் 3 days டைம் இருக்கு. சோ அது வந்து அதுக்கப்புறம் தான். சோ அது டெக்னிக்கலி அடுத்த WTC ஃபைனலுக்கு அப்ப டெவால்ட் பிரேவிஸ் வந்து பாக்குறாங்களான்றது நம்ம அது அப்புறம் பார்ப்போம். இந்த மேட்சுக்கு இல்ல, இந்த மேட்ச்க்கு வந்து சரி. ஓகே, நீ வந்துட்டு பிளேயிங் 11 என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க 2 பேரும்? அதான் நீங்க சொல்லு. இல்ல நீ சொல்லு ஆரம்பி. நீங்களே சொல்லுங்க. ஓகே, இதுல வந்து இப்ப மோஸ்ட்லி சாம் கான்ஸ்டாஸ் தான் குவாஜாவோட ஓபன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ பேட் கமின்ஸ் இப்போ ஒரு இது இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஸ்டீவ் ஸ்மித் வந்து நம்பர் 4க்கு 1 டவுன்ல நாங்க அதாவது 2 டவுன்ல இறக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ அது மோஸ்ட்லி மானஸ் லபுஷன் தான் அப்படி பார்த்தா 3ல வருவாரு. ஸ்டீவ் ஸ்மித் 4, 5ல வந்து ஐ திங்க் கேமரூன் கிரீன், 6 வந்து அலெக்ஸ் கேரி வருவாரு, 7 வந்து இவன் பியூ வெப்ஸ்டரா மோஸ்ட்லி பியூ வெப்ஸ்டர். சாரி, டிராவிஸ் ஹெட் இதுல மிஸ் பண்ணிட்டேன். ஐ திங்க் டிராவிஸ் ஹெட் அவங்க வருவாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பியூ வெப்ஸ்டர் வெளியே தான். நம்பர் 7 வந்து டிராவிஸ் ஹெட், 8 வந்து கமின்ஸ், 9 ஸ்டார்க், 10 வந்து ஹேசல்வுட்டா போலாண்டா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இங்க.
ஸோ ஹேசல்வுட் ஸ்லாஷ் போலண்ட். 11 வந்து நேதன் லேன். இல்ல அப்போ வந்துட்டு இது அப்ப என்ன பியோ வெப்ஸ்டர் ஆடலையா? இல்ல அப்ப இப்ப அதாவது இவனுங்கள ஃபர்ஸ்ட் கான்ஸ்டாஸ் இவனும் ஓபன் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் இவன் குவாஜாவும் 3ல லபுஷன் வருவான். 4 வந்து ஸ்மித், 5 வந்து இவன் ஹெட், 6 வந்து கிரீன் கேரி, 7 வந்து கிரீன் வருவான், 8 வந்து இல்ல இவன் நீ கமின்ஸ் நான் தான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். இப்ப கிரீன் உனக்கு ஆடியே ஆகணுமா? ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் உனக்கு குறையுது. அவங்க அந்த ஒரு ஸ்கிட்டி பவுலர் அப்படி பார்த்தா தேவை நீ அவங்களுக்கு. அப்படி மிச்சல் பார்த்தா மார்ஷ் 6 வச்சிருந்தாங்க, பேட்ஸ்மேன் ஓகே, 6 மிச்சல் மார்ஷ் பேட்ஸ்மேன் வச்சிருந்தாங்க. ஓகே. அதனாலதான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மார்னஸ் ஓபன் பண்ண விடு. நீ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாவே சாம் கொன்ஸ்டாஸ் அவ்வளவு பெரிய இதெல்லாம் காட்டல அன்னைக்கு ஒரு நாள் பண்ணா. நான் என்ன சொல்றேன், மார்னஸ் ஓபன் பண்ண விட்டு கிரீனை நம்பர் 3 ஆடு, அப்புறம் பியூ வெப்ஸ்டரையும் ஆடுன்றேன். புரியுதா? எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குது இல்ல. மார்னஸ் எப்படி இருந்தாலும் ரன் பட் அடிக்கல. ஆனா அவங்க அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? ஏன்னா இந்த மார்னஸ் சீசன் வந்து ஃபுல்லா ரன் அடிக்கல அவன், ஓப்பனிங் இந்த சைக்கிள் ஃபுல்லா ரன் அடிக்கல மார்னஸ். அப்படியே அப்படியே வச்சு அப்படியே ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த புது ரோலை கொடு, அவ்வளவுதான் நான் கேக்குறேன். எங்க இது கொடுத்தாலும் ஒரே என்னோட மாதிரி வீடியோ தானே. தெரியுதா? தெரியுது தெரியுது. தெரியுது தெரியுது. ஓகே ஓகே. இல்ல நான் ஸ்குவாட் பாத்துட்டு இருக்கேன், அதனாலதான் கேட்டேன். ஓகே. ஆஹ் ம் அதான் ம் சொல்றேன். நீ இல்ல அதை வந்துட்டு பேசாம டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் ஆட வைக்கலாமே. டிராவிஸ் அதுதான் ஹெட்டையும் சொல்றேன். டிராவிஸ் ஹெட்டால ஸ்விங்க எவ்வளவு நேரம் சர்வை பண்ண முடியும்னு தெரியாது. மார்னஸ் வந்து நல்ல லீவ் பண்ணுவான், டிஃபெண்ட் ஆடுவான், எல்லாமே பண்ணுவான். இல்ல லார்ட்ஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா லார்ட்ஸ் கண்டிஷன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் 10-15 ஓவர் தான் அந்த மூமெண்ட் இருக்கும். லார்ட்ஸ்ல வந்து எக்கச்சக்கமா ரன்ஸ் வந்து நீங்க 15 ஃபர்ஸ்ட் ஓவர் 15 தானடா ஓவர் மட்டும் டிராவிஸ் ஹெட். ஆ? எல்லா மேட்சும் 2023 ஃபைனல்ஸ் இல்ல, சரியா? தப்பிக்கிறதுக்கு எல்லா மேட்சும் ஆப்போனன்ட் இந்தியா கிடையாது, இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா எதிராக வச்சிருக்காங்க, அவனுக்கு நல்ல பவுலர் ரெக்கார்டு இல்ல, அதை வச்சிருக்காங்க இதையும் அவங்க. சொல்லிடலாம். சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா அவருக்கு அவ்வளவு நல்ல ரெக்கார்டு கிடையாது. அதுதான் அதான் சொல்றேன். சொல்றேன், அவங்க நல்லா பவுலர் வச்சிருக்காங்க. இவெல்லாம் நல்லா போட, லுங்கி இங்கிடி எல்லாம் நல்லா ஏதோ சீம் மொமெண்ட் நல்லா இருக்கும். ரபடாலாம் சொல்ல நல்லா பேஸ் போட்டு இறக்கும். மார்க்கோ யான்சன்லாம் யான்சன் நல்லா விட்டு யான்சன் ஆட்டுவான் சூப்பரா செமையா. ஸ்விங் பண்ணுவான். யான்சன்லாம் உள்ள வெளியில உள்ள நல்லா விட்டு ஆட்டுவான். ஆக்சுவலா இது ஆமா WTC ஃபைனல்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் லார்ட்ஸ்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா போன 2 எடிஷனுமே ஃபர்ஸ்ட் வந்து ஆமா 21ல சவுத் ஆம்டன்ல ஃபர்ஸ்ட் நடந்தது, சவுத் ரெண்டாவது வந்து ஆம்டனு, ஓவர்ல அடுத்து நடந்தது 23. ஓவர்ல நடந்தது. எஸ், ஆமா ரெண்டுமே ஆமா. அது தோத்துட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடிஷன் ஞாபகம் லாஸ்ட்ல நடத்த வச்சுக்கணும். வேண்டியது என்னது? மழை மழை காரணமா இல்ல கொரோனாவா ஃபர்ஸ்ட் தெரியல, ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் தடவை வந்துட்டு ஏன் லார்ட்ஸ்ல நடக்காம சவுத் ஆம்டன்ல நடந்ததுன்னா, சவுத் ஆம்டனுக்கு பக்கத்திலேயே ஹோட்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. சோ கோவிட் பிரச்சனைனால சீக்கிரமா அங்க ஓ ஷிஃப்ட் ஆமா ஆயிக்கலாம் ஆமா, அப்படின்னு கரெக்ட் கரெக்ட். சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க, சம்திங், அதான் மாத்துனாங்க. கோவிட்னாலதான். அந்த ஒரு டிசிஷன் அவங்க மைண்ட்ல ஆனா வச்சுதான் போன ஃபைனல் சவுத் வந்து ஆம்டன். இன்டென்ஷனலா அவங்க வந்து ஓவர்ல தான் நடத்தணும் அப்படின்னு நடத்துனாங்க, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா. சரி, சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் 11 சொல்லு. சோ அதான். இல்ல இது என்ன சவுத் கேட்டா பிரெட்டி ஆப்பிரிக்கா வந்து ஆப்வியஸ் தான், லார்ட்ஸ்ல டெஸ்ட் மேட்ச் ஃபைனல்ன்றது அது என்னைக்குமே அது வந்து ஒரு பொயட்டிக்கான அது விஷயம் ஒரு தான். தனி ஒரு பட் அதான் பெருமை. இன்னும் அதாவது ஒரு அதுவும் அங்க வந்து நீங்க ரன்ஸ் மாடல் அடிச்சீங்கன்னா, அது அங்க வந்து நீங்க மேட்ச் ஜெயிச்சிட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், அதாவது ஒரு ஆமா பெருமைனா பெருமை. அதாவது இமயமலை உச்சியில உட்கார வச்சு ஒரு பெருமையா உட்கார வச்ச மாதிரி ஒரு ஆமா பெருமையா இருக்கும் அந்த ஹோம் photo. ஆஃப் கிரிக்கெட்ல வேற என்ன கேட்க முடியும் நம்ம யா அங்க யா இருந்து. எக்ஸாக்ட்லி. பிளஸ் இது லார்ட்ஸ்ல இப்ப வந்து சைக்கிள்ல இருந்து இந்த மாதிரி ஏதோ இனிமே வந்து டிஃபெண்டிங் சாம்பியன் ஆகட்டும், இல்ல அந்த மாதிரி யாராச்சும் இப்போ ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்கன்னா மெல்பர்ன்ல நடத்தணும், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா எங்க யோஹானஸ்பர்க்ல நடத்தணும், இல்லனா இந்தியா புதுசு சம்பந்தமே இல்லாம நாங்களும் அகமதாபாத் வச்சிருக்கோம்டா அப்படின்னு அவனுங்க வேற உள்ள வரானுங்க. அது எனக்கு என்ன கதைன்னு தெரியல. அங்க வச்சா நீங்க கண்டிப்பா 10 பேருமே ஒரு செஞ்சுரி அடிச்சிருவானுங்க. இல்ல அதே இல்ல, இது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆஸ்திரேலியா கிரீன் ஆடவே மாட்டாங்க. நீ சொன்ன அந்த கிரீன் இடத்துல மத்த எல்லாமே கரெக்டா இருக்கு. கிரீன் இடத்துல வெப்ஸ்டர் தான் ஆடுவாங்க. ஏன்னா அவங்க இன்கம்ப்ளீட் பிளேயர் ஆட மாட்டாங்க. எனக்கு ஏதோ அதே ரீசனுக்காக ஜாஷ் ஹேசல்வுட் மிஸ் பண்ணிட்டு ஸ்காட் போலண்ட் ஆட போறான்னு எனக்கு தோணுது. ஸ்காட் போலண்ட் ஆடினா அவனோட precision in hitting that line and length will trouble the batsman. அதுவும் அவ்வளவு டாலான பேட்ஸ்மேன் அங்க யாருமே கிடையாது. அவங்களுக்கு வந்து லார்ட்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஈவன் பிச்சஸ், ஓகேவா? அங்க வந்துட்டு அந்த ஸ்லோப் வந்துட்டு அப்படி இருக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க, சரியா? அந்த அஸ்வினே அவனோட அந்த ஆடுகளம்னு ஒரு வீடியோ போடும்போது, இந்த சைடு ஸ்கொயர் லெக்ல நின்னா அந்த சைடு டீப் பாயிண்ட்ல நிக்கிறவனோட ஹாஃப் தான் தெரியும், அந்த அளவுக்கு அன்ஈவனான சர்ஃபேஸ் எல்லாம் சொல்லியிருக்கான். சோ ஸ்காட் போலண்ட் நீ ஆடினா அந்த இடத்துல அவனை மேனேஜ் பண்ற, அந்த ஹிட் த டெக் அடிக்கிற மேனேஜ் பண்றதுக்கு அங்க பேட்ஸ்மேன் மார்க்கிறம தவிர வேற யாரும் பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பவுமாவோட ஹைட் ஃபேக்டர் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையா இருக்கும். நான் அதனால ஜாஷ் ஹேசல்வுட் உட்கார வச்சு நான் தைரியமா போலண்டே ஆடுவேன். ஏன்னா ஹி இஸ் வெரி டெட்லி. ஜாஷ் ஹேசல்வுட்டோட ஹி இஸ் டெட்லி என்ன பொறுத்த வரைக்கும்.
ஏன்னா ஆமா ஜாஷ் ஹேசல்வுட் வந்து நியூ பால்ல விட்டு ஆட்டுவாரு. ஏன்னா பிகாஸ் அந்த பால்ல அவரால வந்து இப்ப டெக்லைன் போட முடியும். நியூ பால்ல போடுறதுக்கு தான் ஸ்டார்க் இருக்கான். சரியா? ஸ்டார்க் அண்ட் கமின்ஸ் கேன் ஓபன் ஆர் போலண்ட் போடுவான். ஏன் போலண்ட் யாரு நம்ம போலண்ட் நியூ பால்ல நல்லா இல்ல போடுவான். எனக்கும் இல்ல ஆக்சுவலா ஆமா போலண்ட் எனக்குமே ஆடணும் என்னோட இல்ல லெவலே. பட் சண்டே சொல்ற பாயிண்ட் தான் ஆக்சுவலா நானும் பேக் பண்றேன். ஏன்னா அதுதான் நீங்க அந்த அப்படி ஒரு அன்இவன் இல்லன்னா நான் சர்ஃபேஸ்ல இன்னொன்னு சொல்றேன். இன்னொரு ஆப்ஷன் கூட தரேன். நீங்க ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டாவே ஆடுங்க. நீங்க பியூ வெப்ஸ்டரையோ உட்கார வச்சுட்டு 4 பேசரையுமே ஆடுங்க. அப்படி டெஃபினட்டா கூட அது கூட பண்ணலாம். ஆனா பண்ணலாங்க. இல்ல ஆல்ரவுண்டர் அப்படிதான் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் ஆக்சுவலா. அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கு, அப்படிதான் கன்சிடர் பண்றாங்க. ESPN தான் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிதான் ஏதோ லைக் ஒரு பேட்ஸ்மேன் கம்மியா ஆடிட்டு ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா ஆடலான்ட்டு. தெரியல அது அதுதான் லாஸ்ட்ல அப்ப என்ன வந்துட்டு பண்ண உனக்கு போறாங்க. ஆல்ரெடி கம்மின்ஸ் என்ன உனக்கு வந்துட்டு இவன் சாம் கான்ஸ்டஸ் நம்பாத விட்டு உஸ்மான் கவாஜா நல்லா ஆடுவான். அப்புறம் மார்னஸ் லபுஷேனு, ஸ்டீவன் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி வரைக்கும் உனக்கு பேட்டிங் இருக்கு. 6 பவுலர்ஸ், 6 பேட்டர்ஸ், அப்புறம் அந்த 4 பேசர்ஸ், குவாட்ரேட் பேசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நாத்தன் லியன் ஆடிடு. அவ்வளவுதான். இதுல மிச்சல் ஆமா ஸ்டார்க் பேட் கமின்ஸால பேட்டிங் ஆட முடியும். ரிமெம்பர், ஆமா ஆமா மிச்சல் அதான் நானும் ஸ்டார்க்கால சொல்றேன். கமின்ஸ் ஸ்டார்க்கும் 2 பேரும் ஆடுவாங்க. கேன் ஃப்ரஸ்ட்ரேட் பவுலர்ஸ் ஒரு 30 பால்ஸ் 40 ஆமா பால்ஸ் ஆமா ஆனாலும் ஆமா மினிமம் ஆட முடியும். டொக்கு வச்சே அவனுங்கள சோர்வடை ஆமா. செஞ்சிருவானுங்க. அப்புறம் நாத்தன் லியன் கேன் ஆல்சோ புட் சம் பிரஷர். ஒரு 20 பால்ஸ் மினிமம் அவனால ஆட முடியும். ஓகே, சோ அது இதெல்லாம் கரெக்ட். பிரச்சனை இல்ல. ஸ்காட் சோ அந்த போலாண்ட் 4 பேசர் ஸ்காட் ஆடிடுங்க. போலாண்ட் டெஃபினட்டா அவ்வளவு மேக் இட் டு இதுவா தி இருந்துச்சு. 11. ஸ்காட் சோ போலாண்ட் என்ன அப்படி பொறுத்த பார்த்தா வரைக்கும் ஃபைனல்ஸ்ல ஆடினானா தட் வில் பி த பிக்கஸ்ட் இஷ்யூ ஃபார் சவுத் பிளஸ் பாயிண்ட். ஆப்பிரிக்கான்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் ஆமா பாயிண்ட் ஃபார் ஒரு ஆஸ்திரேலியா, டேஞ்சர். இஷ்யூ ஃபார் சவுத் ஸ்காட் ஆப்பிரிக்கா. போலாண்ட் லெவல்ல வந்தாருன்னா ஒரு பெரிய டேஞ்சர் தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு. அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா பிகாஸ் அந்த ஹிட் டெக்லைன் கரெக்டா அந்த டிராவிஸ் ஹெட் ஒரு லென்த்ல ஸ்டம்ப் டு காரணம்னா ஸ்டம்ப் தடிச்சிட்டே 2023 இருப்பாரு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஸ்காட் போலண்டும் ஒரு காரணம். 2023 WTC ஃபைனல் சொல்றேன். யா ஆமா. எக்ஸாக்ட்லி அந்த எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஆமா பிரசிஷன் முக்கியமான ஃபேக்டருங்கிறது ஸ்காட் போலண்ட் கிட்ட இருக்கிறது மாதிரி வேற யார்கிட்டயுமே இல்ல என்ன பொறுத்த ஆமா வரைக்கும். அந்த இடத்துல நல்லா ஈஸிலி ஸ்விங் ஒன் ஆஃப் தி பண்ணக்கூடிய. அண்டர்ரேட்டட் பவுலர். ஆமா ரெட் பால் ஃபார்மேட்ல ஒன் ஆஃப் த த்ரெட் பவுலர் அவரு. அது கண்டிப்பா ஆமா சொல்லி. அதே அப்படி மாதிரி பார்த்தா அதான் நீங்க லைக் இப்போ ஓகே அப்படி பார்த்தா இந்த 11 எப்படி வரும்னா வந்து நீங்க டிராவிஸ் இல்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் ஸ்மித்தே பேசாம ஓபன் பண்ணாங்கன்னா ஓப்பனிங்ல அவர் வந்து ஒரு 90 80 இல்ல எல்லாம் இல்ல இல்ல அடிச்சிருக்காரு. WTC ஃபைனல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்கில் திடீர்னு அந்த எடுப்பாங்களா மாதிரி எடுக்க ஃபார்மேட். மாட்டாங்க. சோ அப்படி பார்த்தா டிராவிஸ் ஹெட் டிராவிஸ் ஹெட் இல்லைன்னா மார்னஸ் லூஷன் யாராவது ஒருத்தங்க டாப் ஆர்டர்ல வரணும். இவரோட இந்த குவாஜா இடத்துலதான் எனக்கு ஏதோ தோணுது, இந்த சாம் கான்ஸ்டஸ் இடத்துல அந்த மார்க்கஸ் ஹாரிஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் இப்ப ஏதோ டொமஸ்டிக்ல சூப்பரா ஆடிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. படிப்பா மார்க்கஸ் ஸ்குவாட்ல ஹாரிஸ் இல்லையே. நல்லா எடுத்திருக்கலாம். படிப்பா ஸ்குவாட்ல இல்லையே, அதான பாக்கணும். ஸ்குவாட்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த சாம் கான்ஸ்டஸ் ஸ்பாட்டுக்கு மார்க்கஸ் ஹாரிஸையும் ஒரு இதுவா வச்சிருக்கலாம். எடுத்திருக்கலாம். இந்த அதான் பிரண்டன் டாகெட்ன்றது யாரு? அவன் என்ன பிளேயர், என்ன விதமான பிளேயர்? அவன் அவன் ஆக்சுவலா ரிசர்வ். அவன் ஆக்சுவலா டிராவலிங் ரிசர்வ். அவன் வந்து இதுல அது சரி, 15ல கேக்குறேன். ஸ்குவாட்ல இல்ல. ஓ இல்ல பிரண்டன் அதான் என்ன டாகெட் டைப் ஆஃப் பிளேயர்னு கேக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஜஸ்ட் அப்படியே இருங்க, நான் பாக்குறேன். இரு, நானே பாக்குறேன். சரி, நீ அப்படியே சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் 11 படி. ஓகே ஓகே. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து டெம்பா பவுமா ஓப்பனிங். அவரோட இன்னொரு பார்ட்னர் யாரு, டிசார்சியா ரிக்கல்டனான்றது இன்னும் கன்ஃபார்ம் யார் ஆடுவாங்க. பிரண்டன் டாகெட் வந்துட்டு ஒரு பவுலர். டிசார்டி ரெக்கிள்டன் பிரச்சனை. பிரண்டன் டாகெட் வந்துட்டு ஒரு பவுலர். ஓகே ஓகே. சோ அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிசார்சி இல்லனா ரிக்கல்டன் வந்து யாராவது சரி ஓகே நீங்க ஸ்குவாட் படிச்சிருங்க. ஓகே. ஒன் டவுன்ல வந்து எய்டன் மார்க்கரம் வருவாரு. நம்பர் 4ல ஐ திங்க் டேவிட் பெட்டிங்ஹாம் தான் மோஸ்ட்லி. நம்பர் 4 வந்து டேவிட் பெட்டிங்ஹாம். நம்பர் 5 வந்து ஸ்டப்ஸ். 6 வந்து மல்டர். 7 வந்து யான்சன். 8 ரபாடா. 9 லுங்கி இங்கிடி. 10 வந்து கார்பின் பாஷ் தான் நினைக்கிறேன். 10 வந்து மோஸ்ட்லி கார்பின் பாஷ், அப்படி இல்லைன்னா செனுரான் முத்துசாமி. 11 வந்து கேசவ் மகாராஜ். ஓகே இல்ல அவங்க 2 ஸ்பின்னரோட போக மாட்டாங்க. செனுரான் முத்துசாமி வந்துட்டு கேசவ் மகாராஜ் இருக்கான்றப்போ லார்ட்ஸ்ல தேவைப்பட மாட்டான். கேசவ் மகாராஜ் தான் ஆப்வியஸ் இது. கார்பின் பாஷும் ஆடுவான். அந்த அவங்களும் அந்த 4 பேச வச்சுன்னு போவாங்க. மார்க்கோ யான்சன், கார்பின் பாஷ், ரபாடா, லுங்கி 4 பேரை வச்சுன்னு போவாங்க. எனக்கு வந்துட்டு they will try to squeeze in Tony DeSarcy only for his records ன்னு தோணுது. நம்பர் 3 டோனி டிசார்சி ஆட்டு அப்படியே ஏதாவது பண்ணி புஷ் பண்ண முடியுமா? டேவிட் பெடிங்ஹாம் ஆடுவாங்களா? அப்படி அந்த மாதிரி எனக்கு தோணுது. கீப்பிங் யார் பண்ணுவாங்க? விக்கெட் கீப்பர் ரயன் ரிக்கல்டன் இருக்கான்ல. ரிக்கல்டன் இது யாராவது ஒருத்தங்க தான் ஆட முடியும் 11ல. நான் சொல்றேன் இல்லனா ரிக்கல்டன் டிசார்சி 2 பேரையும் ஆடிட்டு டேவிட் பெடிங்ஹாம் உட்கார வைப்பாங்களோ அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கும்ன்ற மாதிரி நான் பாக்குறேன். பிகாஸ்
ட்ரோனி டிசார்ஜ் லுக்ஸ் லைக் அ வெரி ஸ்டேபிள் பிளேயர். ஓகே, அதுக்காக அவனை ஆமா ஆமா எடுப்பாங்களா அப்படின்னு அப்படின்ற டெஸ்ட்ல மாதிரி எனக்கு செம்ம பிளேயர். தோணுது. ஆமா அதுதான், ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பேசர்ஸ் பாரு, அந்த அட்டாக்க பார்த்தாலே பயமா இருக்கு. சோ உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேட்டர் குஷன் தேவைப்படுமோ? ஒருவேளை கார்பின் பாஷ் ஆடாம இந்த 3 பேசர் வச்சுன்னு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 2 ஸ்பின்னர் கண்டிப்பா ஆட போறது இல்ல. ஏன்னா கேசவ மகாராஜ், சின்னராவ் முத்துசுவாமியில வந்துட்டு ஒருத்தர் தான் ஆட போறீங்க. அதனால எனக்கு வந்துட்டு, ஏன்னா பியான் முல்டர் உன் ஸ்குவாட்ல இருக்கான். பியான் முல்டர் கேன் ஆல்சோ கிவ் யூ ஓவர்ஸ். சோ ஆமா அதனால அந்த இடத்துல அவனை ஆடிட்டு கார்பின் பாஷ் பதிலா பட் இல்ல அந்த அந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியல. அந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பிகாஸ் கார்பின் பாஷ் வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன், கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரண்ட் லைன் பேசர் தான். ரபாடா, இங்கிடி, அதுக்கப்புறம் இவன் மார்க்கோ ஆன்சனோட. சோ அந்த ரிஸ்க் அவங்க எடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா பிகாஸ் இல்ல இங்கிலாந்துல நீங்க ஆஸ்திரேலியாவோட அந்த 4 பேசருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் போறது ஒரு டிஃபென்சிவான ஆப்ஷன் தான். பட் எனக்கு அவங்க அதை எடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. இல்லதான் இப்ப இத வந்து இந்த 2 டீமோட 11ஐயும் வச்சு இப்போ லைக் சும்மா டக்குன்னு ஃப்ரேஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதேதான் ஒரு ஃபர்ஸ்ட் வச்ச கொஸ்டின் வந்து போலண்டா ஹேசல்வுட்டான்றது. அதுக்கு நான் கொடுத்த ஆப்ஷன் வந்து 2 பேருமே ஆடலான்றது. அதே மாதிரி இங்க வந்து ரிகல்டனா டோனி டிசோசியான்றது வந்து அதுக்கு 2 பேருமே ஆடலாம் அப்படின்ற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். சோ அதுதான் கரெக்ட் கரெக்ட். அப்படி போனாதான் 2 டீம்ஸ்க்குமே அது நல்லது. டேவிட் பெட்டிங்ஹாம் உட்கார வைப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா டேவிட் பெட்டிங்ஹாம் டெஸ்ட்ல சூப்பரா பண்ணிருக்காரு. மோஸ்ட்லி ஸ்டப்ஸ் அதான் உட்கார சொல்றேன், நீ வச்சா அவனை உட்கார வைக்க வேண்டாம். நீ கார்பின் பாஷை உட்கார வச்சுட்டு வியான் முல்டர் கிட்ட அந்த நம்பிக்கையை போட்டு, கடல் மேல பாரத்தை போட்டு, வியான் முல்டருக்கு ஓவரை கொடுத்து நீ வந்துட்டு யார் வேணா பாரத் ஆடிடு. போடலாம், சவுத் ஆப்பிரிக்கா போட முடியாது. ஏன்னா அவங்க பேட்டிங் லைனப்போட எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியாவோட பவுலிங் லைனப் தான் டெட்லி. ஏன்னா மார்னஸ் சொல்யூஷன் ஃபார்ம்ல இல்ல. சாம் கான்ஸ்டாஸ் ஏர்லி பிரேக் த்ரூ எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி எடுத்துடலாம். கரெக்ட் கரெக்ட். ஏன்னா ரொம்ப கண்டினியூஸா சுத்துறாரு. இல்ல டிராவிஸ் சாம் ஹெட்டும் வந்துட்டு கான்ஸ்டாஸ் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு 60 பிளஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரு 60 65 இருக்கு, அதை அடிச்சிருவாரு. ரெண்டாவது இன்னிங்ஸ் தான் அவங்களுக்கு அதையுமே அடிக்க விடாம தடுக்கிறது தான் சவுத் ஆப்பிரிக்கா கையில இருக்கு. கரெக்ட். ஏன்னா டிராவிஸ் ஹெட்டும் ஐ திங்க் அந்த பிஜேடில ஒரு செஞ்சுரியா தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் லைனா கொட்டிக்கிட்டாரு தொடர்ந்து ஒரு 5-6 இன்னிங்ஸ். டிராவிஸ் ஹெட்டுக்கு அந்த கரெக்டா ஹிட் த டெக் பவுலிங் போட முடியும்னா எனக்கு தெரிஞ்சு லுங்கி இங்கிடி ஹேஸ் தட் எபிலிட்டி. ரபடாவோட அவனுக்கு வந்து ஐ பிலீவ் லுங்கி ஹேஸ் இட். ஹிட் டெக் அவனுக்கு போடக்கூடாது. ஏன்னா ஹிட் டெக் போட்டா ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட்ல அடிச்சுட்டே இருப்பானே அவன். அவனுக்கு ஆன் த ஸ்டெம்ஸ் ஜஸ்ட் குட், ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் குட் லென்த். அந்த இது அவனுக்கு எப்பவுமே ட்ரபிள் பண்ணிருக்கு. அவனுக்கு வந்து எந்த இல்ல, அதான் நீ சொல்றது இன்னொரு இது. அவனுக்கு இன்னொரு விதத்துல எந்த ஒரு ட்ரபிளிங் இருக்குன்னா, 4வது ஸ்டம்ப்ல குட் லென்த்ல போட்டா அது ஒரு பிரச்சனை இருக்கு அவனுக்கு. 4வது தானே நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு மேட்ச பாக்கணும் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் வர்சஸ் லுங்கி எங்கிடி பாப்போம். இந்த ஃபைனலுக்கு ஒரு மேட்ச் அப்பா வச்சுக்கலாம். அடுத்து வேற ஏதாவது மேட்ச் ரபாடா வர்சஸ் ஸ்டீவ் ஸ்மித், அது கூட ஓகே, அதுவும் ஒரு சம மேட்ச் அப்பா இருக்க போகுது டெஃபினட்டா. அண்ட் இந்த இத வந்து ஏதோ நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த மேட்ச் ரொம்ப லூசு தனமா இருக்கும். பட் ஐ திங்க் கேஷவ் மகாராஜ் இஸ் கோனா ட்ரபிள் மார்னஸ் லபுஷேன் அண்ட் அலெக்ஸ் கேரி. அந்த லைனப்ல வர பேட்டர்ஸ் எல்லாரையும் கேஷவ் மகாராஜ் வில் ட்ரபிள்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல விக்கெட் மைட் பி கொஞ்சம் டேம்பா இருக்கலாம். சோ அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ்க்கு லைட்டா மாய்ஸ்சர், ஆக்சுவலா மழை வந்தா மாய்ஸ்சர் இருக்கும் விக்கெட்ல, அது கூட சொல்லிடுறேன். மழை வந்தா ஆமா, அதுதான் சொல்றேன். மழையோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மழை இப்போதைக்கு எதுவும் சொல்ல நினைக்கிறேன் அதை பத்தி. பட் ஸ்டில் ஐ பிலீவ் கொஞ்சம் கிராஸ் இருந்ததுன்னா வந்து ஐ திங்க் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் போட்டுருவோம் 2 டீமுமே. பிட்ச்ல கொஞ்சம் கிராஸ் இருந்தா சரி. ஓகே, நீ ப்ரெடிக்ட் பண்ணு என்ன யாரு என்ன வின் பண்ண. என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கூட ஈஸ் திஸ் த்ரூ. ஒரு பெருசா எனக்கு எதுவும் காம்படிஷன் இருக்கும் மாதிரி தோணல. அப்படியா? எனக்கு அப்படி தோணுது. ஆமா, எனக்கு ஏதோ அப்படிதான் தோணுது. நான் ரிஸ்க் எடுத்து இந்த முடிவு சொல்றேன். பச்சை கிளி சவுத் ஆப்பிரிக்கா இந்த டிராஃபிய தட்டுறாங்க. ஏன்னா டிராஃபில டீம்ஸ் எல்லாரும் முக்காவாசி, ஏன்னா இப்ப ஆர்சிபி டிராஃபி இல்லாத டீம் அவனும் வின் பண்ணிட்டான். இல்ல என்னாச்சு, பிரெடிக்ஷன் போயிட்டீங்களா? பிரெடிக்ஷன் நீ யாரு சொல்ற? நான் சொல்றேன். நான் வந்துட்டு ஆஸ்திரேலியா சொன்னேன், அவன் சவுத் ஆப்பிரிக்கா சொன்னான். நீ டிரான்னு சொல்லிடு, அப்படியே ஈக்குவல் ஆயிடும், அப்படியே முடிச்சுதான்.
இல்ல ரிசர்வ் டே இருக்கு, டிரா தான் மோஸ்ட்லி ஆகாது நமக்கு. அப்படி பார்த்தா நம்ம தப்பிச்சிருக்க வேண்டியது WTC ஃபைனல்ல எங்க நியூசிலாந்து வந்து ரெண்டு செஞ்சுட்டானுங்களே. ரெண்டு இதுல நம்ம ரிசர்வ் தப்பிச்சிருக்க டேல வேண்டிய வந்து ஒரு செஞ்சானுங்க. WTC பண்ணலாம் அந்த 21 தான் நான் சொல்லுவேன் டெஃபினட்டா. ஏன்னா 2 நாள் மழை வந்து 6வது நாள் வரையும் போச்சு. அந்த செகண்ட் ம். அதாவது நம்மளுக்கு எவ்வளோ கரெக்ட், எக்ஸாக்ட்லி. 7-8 விக்கெட் கையில இருந்தது நம்மளுக்கு அப்போ 2021ல நம்ம 3வது இன்னிங்ஸ் பேட்டிங் வரும்போது. சரி இல்ல அது பட் ஆனா கைண்ட் அந்த ஆஃப் லோ பிச்சு ஸ்கோரர் நீங்க மாதிரி வந்து தானே இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அஸ்வின் எனக்கு அந்த மேட்ச்னாலே எனக்கு ஞாபகம் வரும் ஒரே விஷயம், டாம் லெத்தமோட செட்டப் தான். டாம் லெத்தம் நிக்க வச்சு அஸ்வின் வந்து அந்த ஒரு ஓவர் அது அப்படியே அனலிஸ்ட் தான் காட்டுவாங்க. ஒரு 2-3 ஓவர் தொடர்ந்து போட்டு 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 திடீர்னு உள்ள 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 correct. இறக்கி திடீர்னு ஒரு பால் வெளில டர்ன் ஆகும், அதுல அவுட் ஆவான் டாம் இல்ல லெத்தம். அதாவது அதான் அவர் அதுதான் கிளியரா ஞாபகம். விராட் கோலி வந்து அவரு அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஓவர் ஏதோ கவர்ஸ்ல 2 ஷாட் அடிச்சாரு. அப்புறம் விராட் கோலி கரெக்டா என்ன பண்ணாருன்னா, சரிடா கவர் ஒரு ஆஃப் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணு, நீ கரெக்டா 4 ஸ்டம்ப்லயே போடு, இதையும் மீறி அவன் எப்படி கவர்ஸ் அடிக்கிறான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டா எக்ஸாக்ட்லி கொஞ்சம் அதான். ஸ்லோ த்ரூ த ஏரா போட்டு தூக்கி விட்டு அப்புறமா கேட்ச் கரெக்டா எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல கப்புன்னு ஒரு கேட்ச் பிடிப்பாரு. அதான் ஃபர்ஸ்ட் விக்கெட். சோ இல்ல எனக்கு இல்ல, இது வந்து கொஞ்சம் லூசுத்தனமா தான் இருக்கு. நீங்க 2 பேர் லைக் உங்க அனாலிசிஸ் சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சொல்றீங்க, நான் வந்து கொஞ்சம் இதான் ஜெயிக்காத டீம் தானே இந்த வருஷம் ஜெயிச்சிட்டு இருக்கானுங்க. சோ சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கும் தான் எனக்கு அப்படியே அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் த இயர்க்காச்சும் அப்படி இருக்கும். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஜூன் மந்த் வந்துருச்சா, சரி ஓகே ரொம்பலாம் போவேணாம், எனக்கு சவுத் ஆப்பிரிக்கான்னு தோணுது. அப்படி பார்த்தா பஞ்சாப் ஜெயிக்கல, எனக்கு தெரியல, பாப்போம். இல்ல பட் ஆனா நீங்க ஒருவேளை நியூசிலாந்து சரி ஒருவேளை இந்த நியூஸ் ஐ திங்க் டிராஃபி இன்டர்நேஷனல் டிராஃபி ஜெயிக்காத டீம் வேற யாருப்பா இருக்காங்க? ஏன்னா சவுத் நியூசிலாந்து WTC ஃபைனல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாமே ஜெயிச்சாங்க, சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் தான் பெண்டிங் இருக்காங்க. அந்த சவுத் பெரிய ஆப்பிரிக்கா மட்டும் தலைங்கிட்ட தான் சவுத் ஜெயிக்கல. ஆப்பிரிக்கா தான் பெண்டிங் இருக்காங்க. ஒருவேளை ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்திருந்தாங்கன்னா நான் வந்து யார் ஜெயிக்கிறது யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு மனசு அதுதான் நான் தயக்கமா சொன்னது, இருக்கும். உலகத்தையே இப்ப பொறுத்து போட்ட ஆஸ்திரேலியா விஷயம் வந்ததுனால பண்றது. நான் ஆஸ்திரேலியா கன்ஃபார்மா சொல்றேன், எனக்கு சரி. சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும். ஐ எம் பேக்கிங் சவுத் ஆப்பிரிக்கா. இது வந்து ஐ திங்க் ஒரு ஆமா, கான்ட்ரோவர்சியா இருக்கும். கந்தேஷ் ஒத்துக்குவான். கந்தேஷ் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறது பிடிக்குமா என்ன? பிடிக்குது பிடிக்கலன்றத விட யாரு வின் பண்ணுவான்னு பார்த்தா அவங்க தான் வின் பண்ணுவாங்க, ஆமா, பிராக்டிகலி சொல்ல போனா. பட் ஸ்டில் ஆன் ஆனா இந்த பேப்பர் டீமை எனக்கு வச்சுதானே ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா பிடிக்காதுன்னு நான் எங்கடா சொன்னேன். இல்ல பட் ஆனா இந்த டீமை வச்சுதானே பிடிக்காத சவுத் இல்ல, ஆப்பிரிக்கா எல்லாத்தையும் இவ்வளவு அவங்களே தூரம் வந்திருக்காங்க. ஒரு காண்டாகும்ல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், the one team which is deserving to win, they will win. அவ்வளவுதான் என்ன ஆமா, பொறுத்த வரைக்கும். Who exactly. plays better cricket on the day will win. ஆனா ஆமா, இதையே வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், there will be players who are retiring. என்னோட சைல்ட்ஹுட்டே போயிடும். ஸ்டீவ் ஸ்மித் காலி, எல்லாருமே காலி, ஆஹ் கமின்ஸ் அப்படியே exactly. எல்லாமே டோட்டலா கமின்ஸ் போகுது. ஸ்டார்க் ஐ திங்க் அந்த 2 பேர் போயிடுவாங்க. ஸ்டார்க் ஹேசல்வுட் 2 பேருமே ஐ திங்க் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு இதுக்கப்புறம் பாப்போம் அது இல்ல என்னன்னு. as a சரி fan என்ன நமக்கு ஆஸ்திரேலியா ஜெயிக்க கூடாதுதான் ஆன் த டே தான் இப்போதைக்கு. பட் ஸ்டில் அதான் எனக்கு ஏதோ ஒன்னு பிரேக் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா பட் ஆனா வந்துருவாங்க எனக்கு அப்படின்னு பட் தான் இதையும் எனக்கு. நான் சொல்லிடுறேன் ஸ்குவாட் அதாவது போலிங் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு டாப்ல இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வைஸ்மே மேல ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா தான் போலிங் நிறைய அட்டாக். பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல உங்களுக்கு அங்க. இங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இன்னும் ப்ரூவ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இன்னும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பட் பண்ணல. இப்போ அவங்க ஒரு ஃபைனல் வந்து ஆஸ்திரேலியா நான் ஸ்டில் சொல்றேன் அவங்க பேட்டிங் ஒன்றும் பெருசா ஃபார்ம்ல கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஸ்டீவ் ஸ்மித் அப்கோர்ஸ் பிஜிடில எவ்வளவு 2-3 ஏதோ 2 செஞ்சுரி ஐ திங்க் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் பிஜிடில. ஸ்மித்தை ஆமா. தவிர ஒன்றும் பெருசா யாரும் சொல்லிக்கிற மாதிரி ஃபார்ம்ல கிடையாது. அதுதான் சொல்லிக்கிறேன். ம். சரி என்ன இப்ப பாப்போம். இங்கிலாந்து பத்தி பேசுவோமா கேரி எப்படி? மறந்துடக்கூடாது, அலெக்ஸ் கேரி நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஓகே ஆமா. சரி. So, கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்காரு. அவரும் டெஃபினட்டா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஓகே ஆமா, ஓகே அண்டில் பாப்போம். தென் டாடா Hopefully பை பை. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கும், இல்லனா ஆஸ்திரேலியா நல்லா ஆடினாங்களா ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்பாங்க. ஓகே. ஸ்டில் ஐ அம் பேக்கிங் பச்சைக்கிளி சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே பாய். ஓகே பை.